பூமாரி, நான் புதிய பென்சில் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? அப்படியே நெட்டவள்ளி, உங்க அம்மா இப்போ பென்சில் பாக்ஸ் வாங்கி தந்தாங்களா? ஃபர்ஸ்ட் உனக்கு வாங்கி தரலன்னு சொன்னேன். ஆமாம் பூமாரி, ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் எங்கள் அம்மாட்ட காசே இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்களா, அதுக்கு பிறகு காசே இல்லை. என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்ச நாள் தாண்டி வாங்கி தரலான்னு சொன்னாங்க. இப்போ வாங்கி தந்திருக்காங்க. இதுதான் எனக்கு பென்சில் பாக்ஸ் பூமாரி. நல்லா இருக்கு நெட்டவள்ளி, உள்ளடி நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. ஆமாம், நேற்றுக்கு எங்கள் அம்மா பாக்ஸ் வாங்கும்போது 1000 rupees தந்தாங்க. 500 rupeesக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வேறு நிறைய திங்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் எப்போவுமே பென்சில் எரேசர் எல்லாம் ஒன் டைம் தானே வாங்கியிருப்பேன். அதனால் அம்மாட்ட கேட்டேன் பென்சில் எரேசர், அதுக்கப்புறமா ஷார்ப்னர், அதுக்கப்புறமா பிளாக் பென், ப்ளூ பென் எல்லாமே வாங்கி தந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று கூட சொன்னாங்க, இந்த வருஷம் முடியாது வேறு இதே பென்சில் எல்லாம் தான் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வாங்கியே தரமாட்டாங்க. இனிமேல் ஒன்றுமே வாங்கி தரமாட்டாங்க. எனக்கு ஃபீஸ் மட்டும்தான் எங்கள் அம்மா கட்டுவாங்க. இதை தான் நான் பத்திரமா லாஸ்ட் வேறு வச்சிருக்கணும். சரி சரி நெட்டவள்ளி, பத்திரமா வச்சுக்க. என்ன நம்ம கிளாஸை பற்றி உனக்கு தெரியும் இல்லை? இன்னைக்கு கொண்டு வந்த பொருளை நாளை காணாது, யார் எடுக்கிறான்னு தான் தெரியல. ஆமாம் பூமாரி, நீ சேஃபாக வச்சிருக்கணும். நம்ம ஒன்று பண்ணலாம். என்ன இனி ஒவ்வொரு பீரியடும் முடிய நம்ம பாக்ஸில் இருக்க பென்சில் எல்லாம் செக் பண்ணணும், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இன்னும் மேம் வரலையா? நான் வேற மேம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி ஓடி ஓடி வந்தேன். என்னாச்சு பம்பா? டெய்லி நீ தானே கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வருவே, இன்னைக்கு லாஸ்டா வர? நான் இன்னைக்கு மறந்து நிறைய நேரம் தூங்கிட்டேன். எங்க பாட்டி வேற என்ன எழுப்பவே இல்லை, அதனால தான் லேட்டா வந்துட்டேன். உனக்கு பாட்டினால ஜாலி தானே, ஒன்றும் படிக்க வேண்டாம், உனக்கு இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம். எங்க அம்மா காலமே 5 மணிக்கு எழுப்புவாங்க தெரியுமா? எலும்பு எலும்பு படி படின்னு ஒரே நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. சரியா இருக்கும். உங்க அம்மா ஃபாரின்ல தானே, உனக்கு எவ்வளவு ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா எனக்கு அம்மா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா ஃபாரின்ல இருக்காங்களா, நான் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா? பாட்டி ஒழுங்காவே சமைக்க மாட்டாங்க. எனக்கு எங்க அம்மாக்கு சமையல் தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா உன்னையெல்லாம் கேர் பண்ண உங்க அம்மா இருக்காங்க இல்லை, எனக்கு யாருமே இல்லை தெரியுமா? நானாவே தான் தலை சீவிட்டு நானாவே ஃபாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு வருவேன். ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு எல்லாமே நான் தான். உனக்கு எல்லாம் உங்க அம்மா பண்ணி தருவாங்க. அதுவும் கரெக்டு தான். டே, நீ மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணியா? ஆமா, நான் ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு. நீ பண்ணலையா? நான் வீட்டில் வச்சு பண்ணல. காலமா வந்து பூமாரிக்க நோட்டை வாங்கி ஃபாஸ்ட்டாக எழுதிட்டேன். அப்படியே எனக்கும் காட்டுடா, நானும் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு. மத்தியானத்துக்கு பிறகு தானே மேக்ஸ் பீரியட். ஆமா மத்தியானத்துக்கு பிறகு தானே, சாப்பிட்ற நேரம் எழுதினாலே ஓகே தான். பூமாரி, உனக்கு ஒன்று தெரியுமா? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸை நான் கொண்டு வந்திருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமாம், என்னன்னு கண்டுபிடி. என்னன்னு தெரியல நெட்டவள்ளி, நீயே சொல்லு. நீ அப்படி என்ன கொண்டு வருவ? ஏதாவது சாப்பாட்டில் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கிறியோ? இல்லை பூமாரி, ஃபாரின் சாக்லேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பூமாரி. இது உனக்கு தான், வச்சுக்க. என்ன உங்க வீட்ல நிறைய ஃபாரின் சாக்லேட்ஸ் இருக்கா? ஆனா உனக்கு ரிலேட்டிவ்ல தான் யாருமே ஃபாரின்ல இல்லையே. நீ அடிக்கடி சொல்லுவல்ல, உனக்கு ரிலேட்டிவ்ஸ்ல யாருமே ஃபாரின்ல இல்ல, யாராவது ஃபாரின்ல இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவேன். இப்போ யாராவது ஃபாரின்ல போனாங்களா? இல்லை பூமாரி, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஃபாரின்ல இல்லை. எங்கள் அப்பாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபாரின்ல போனாங்க போல. அவங்களுக்கு அந்த ஜாப் எல்லாம் நல்லா செட் ஆகி நிறைய காசு வருது போல. அதனால நிறைய சாக்லேட்ஸ் கொண்டு வந்தாங்க. முன்னாடி எங்கள் அப்பாய் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சதும் அங்கே போயிட்டாங்க. இனி எங்கள் அப்பாயே மோஸ்ட்லி அங்கே போவாங்கன்னு தான் நினைக்கி. எங்கள் அப்பாவுக்கு பெருசாக வேலையே இல்லை. ஃபாரின்ல நிறைய வேலை இருக்கு போல. அவரும் சொன்னார், உங்களுக்கு நான் வேலை எடுத்துதெல்லாம் எனக்கு கூட ஃபாரின்ல வாங்க, இங்கே இருந்தால் உங்களால் ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியாது அப்படி சொன்னாங்க. அப்படியே நெட்டவள்ளி, இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாராவது பார்க்க முன்னாடி ஃபாஸ்ட்டாக உனக்கு பேக்கில் போட்டுரு. நான் உனக்கு மட்டும்தான் கொண்டு வந்தேன். நெட்டவள்ளி, நிறைய சாக்லேட் உனக்கு இருக்கலாம், எனக்கு ஒரு சாக்லேட் தா நெட்டவள்ளி. இல்லை, நான் யாருக்கு சாக்லேட் கொடுத்தாலும் உனக்கு மட்டும் தரவே மாட்டேன். ஏன்னா உங்கள் அம்மா ஃபாரின்ல இருந்து உனக்கு எவ்வளோ சாக்லேட் அனுப்பி விடுவாங்க. நீ எப்பவுமே எல்லாருக்குமே கொடுப்பானே, எனக்கு மட்டும் தரமாட்டேன். அதனால நான் இந்த டைம் உனக்கு தரவே மாட்டேன். இது எல்லாமே பூமாரிக்கு தான் நான் கொண்டு வந்தேன். நீ தரலைனாலும் பரவாயில்லை, இந்த சண்டே எங்க அம்மா நிறைய சாக்லேட் அனுப்பி விடுவாங்க. அப்பவும் நான் உனக்கு தரவே மாட்டேன். இதை விட எங்க அம்மா அனுப்பி விடிய சாக்லேட் எவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப குட்டி சாக்லேட். இதெல்லாம் குட்டி சாக்லேட்னா நீ என்கிட்ட கேட்காமலே இருக்கலாம். இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். என்ன எனக்கெல்லாம் சாக்லேட் தேவையே இல்லை. எங்க அம்மா ஒவ்வொரு வாரமும் நிறைய சாக்லேட் அனுப்பி விடுவாங்க. நெட்டவள்ளி, பம்பாளுக்கு ஒரு சாக்லேட் கொடு நெட்டவள்ளி. இல்லை பூமாரி, எனக்கு பம்பாளுக்கு மேலே ரொம்ப கோவம். இந்த கிளாஸ்லேயே எனக்கு பம்பாவை தான் பிடிக்கவே செய்யாது. அவள் எப்போவுமே என்னட்டே வம்புக்கு வருவான். பர்த்டேக்கு நீயே பார்த்தே, அவள் பர்த்டேக்கு எல்லாருக்குமே கேக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்தா, எனக்கு கேக்கும் தரல, சாக்லேட்டும் தரல. எனக்கு அப்பவுமே நல்லா அழுகையாக வந்து தெரியுமா? அதுக்கப்புறமா 100 rupeesக்கு ஏதோ ஒரு சாக்லேட் கிளாஸ் மொத்தமாக கொடுத்தானே, எனக்கு மட்டும் தரல. அப்படி ஒரு நிறைய நாள், ஒரு 10-15 நாள் பக்கத்தில் பண்ணியிருக்கான். அதனால அவளுக்கு மேலே எனக்கு வெறுப்பாகவே இருக்கு பூமாரி. பம்பா, நீ நெட்டவள்ளிட்ட கேட்கவே தேவையில்லை. கண்டிப்பா அவ தர மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவளுக்கு என்ன சாக்லேட் கொடுத்துருக்க? நீ கிளாஸ்ல உள்ள எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தாலும் நீ அவளுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டே. ஏன்னா எனக்கு நெட்டவள்ளியை பிடிக்கவே செய்யாது. எல்லா காம்படிஷனுக்கும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா அவள் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியா, நான் எப்பவுமே செகண்ட் ரேங்க் தான் வாங்கி. அதனால எனக்கு அவளுக்கு மேலே ரொம்ப கோவம். அப்போ நீ கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலாம்ல? நான் என்னால் முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி, ஆனாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் எப்பவுமே வாங்கினதில்லை. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா எங்கள் அம்மா சைக்கிள் வாங்கி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெட்டவள்ளி இருக்கனால தானே என்னால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல. அவள் மட்டும் இந்த கிளாஸ்ல இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் வாங்கியிருப்பேன். அதனால தான் எனக்கு நெட்டவள்ளி மேலே ரொம்ப கோவம். நெட்டவள்ளியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா தெரியுமா? அவளுக்கு வீட்டு பக்கம் தான் எங்க வீடே இருக்கு. அவள் காலையில 3 மணிக்கு எழும்புவா போல. அவளுக்கு ரூம்ல லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க அவளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் தான் தூங்க போவா போல. எக்ஸாம் டைம் எல்லாம் அவள் தூங்குவானே தெரியாது தெரியுமா? அவள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றனால தான் அவள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எப்பவுமே எடுக்கிறா. எங்க அம்மாவும் நெட்டவள்ளியிடம் ஃபுல்லா என்ன வச்சு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நெட்டவள்ளி
சரி பூமாரி, இந்த ஸ்வீட்டை நீ பேக்கில் பத்திரமா வச்சுக்க, அல்லது யாராவது எடுத்துருவாங்க. மேம் வர சத்தம் கேட்குது. ஆமா ஆமா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் 3 திருக்குறள் படிச்சுட்டு வர சொன்னேன். எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? ஆமா மேம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால யாராவது ஒரு ஆள் திருக்குறள் சொல்லுங்க எழும்பி. மேம் நான் சொல்லியே. மேம் நானும் சொல்லியே மேம். ஐயோ, டெய்லி உங்களுக்கு உள்ளாடி சண்டை தான். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, இன்னும் நெட்ட வெளி சொல்லு, நாளைக்கு பம்பா சொல்லட்டு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. வெரி குட் நெட்டவள்ளி. இன்னைக்கு எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நாளை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்பேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் காம்படிஷன் எல்லாம் நடத்தி கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ திரும்ப காம்படிஷன் நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்க போகிற காம்படிஷன் என்னன்னா டிராயிங் காம்படிஷன். டிராயிங் காம்படிஷனா? எனக்கு டிராயிங் காம்படிஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நேஷனல் ஃப்ளவர் என்ன? மேம் லோட்டஸ் மேம். வெரி குட் லோட்டஸ். எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு டிராயிங் காம்படிஷனில் எல்லாரும் நம்ம நேஷனல் ஃப்ளாகான லோட்டஸை தான் வரையணும். என்ன யார் நல்லா அழகாக நீட்டாக வரைகிறீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். காலமாக போட்டி நடக்கும். ஈவினிங்கே எனது யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன தேர்ட் ப்ரைஸ் உண்டான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நேற்று பிரின்சிபல் சார் ஃபஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் தான் உண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் வேறு ஒரு மேம் தேர்ட் ப்ரைஸும் உண்டுன்னு சொன்னாங்க. நான் கேட்டு நாளைக்கு சொல்லலாம். மேம் லோட்டஸு கலர் அடிக்கணுமா மேம்? ஆமாம், கலர் அடித்தா தானே நல்லா அட்ராக்டிங்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, எனக்கு கலர் அடிக்க ஸ்கெட்சே இல்லை. இப்போ என்ன பண்ண? எனக்கு இந்த காம்படிஷன் எல்லாம் பிடிக்கவே இல்லை. காம்படிஷன் இருந்தாலே ஏதாவது திங்ஸ் கடையில் போய் வாங்கியது போல தான் இருக்குது. இப்போ தான் எங்கள் அம்மாட்ட 1000 rupees இருந்தால் அதில் எனக்கு பாக்ஸ், பென், பென்சில் எல்லாம் வாங்கி தந்தாங்க. இனிமேல் எங்கள் அம்மாட்ட காசே இல்லை. நான் எப்படி எங்கள் அம்மாட்ட கேட்க முடியும் எனக்கு கலர் பென்சில் வேணும்னு? சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் அமைதியாக இருங்க. என்ன நான் ஒவ்வொரு கிளாஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை போய் சொல்லிட்டு வரேன். நெட்டவள்ளி என்னாச்சு? நெட்டவள்ளி ஒரு மாதிரி இருக்கு. மேம் சொல்லும் போதே நான் கவனிச்சவன ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. லோட்டஸ் தானே நெட்டவள்ளி வரையணும்? அதுவும் ஈஸி தானே. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நம்ம சும்மா போர் அடிக்குதுன்னா ஏதாவது மேம் வரைய சொன்னாங்கன்னா நீ லோட்டஸ் தான் வரைவ. எனக்கு நல்லாவே தெரியும் நீ லோட்டஸ் அழகா வரைவ. எனக்கு கூட லோட்டஸ் வரையது எப்படி நீ தான் சொல்லி தந்த. அப்போ எதனால நெட்டவள்ளி நீ ஒரு மாதிரியா இருக்க? பூமாரி, எனக்கு லோட்டஸ் வரையதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் கலர் ஸ்கெட்ச் வேணும். லோட்டஸுக்கு பிங்க் கலரும் க்ரீன் கலரும் தான் வேணும். ஆனால் எங்கள் வீட்டில் சுத்தமாக கலர் ஸ்கெட்ச் இல்லவே இல்லை. அப்போ வாங்க வேண்டியதானே நெட்டவள்ளி. எப்படியும் எல்லா வருஷமும் நமக்கு டிராயிங் காம்படிஷன் எல்லாம் வைப்பாங்க. கண்டிப்பாக இனி யூஸ் ஆகும். நம்ம இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. 4th ஸ்டாண்டர்ட் வர நமக்கு கலர் பென்சில் தேவையே படாது. 5th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சுல்ல, இனிமேல் உள்ள எல்லா வருஷத்துலையுமே கலர் பென்சில், கலர் ஸ்கெட்ச் ஏதாவது தேவைப்படும். ஏதாவது வாங்குவேன். என்ன க்ரையன்ஸ் எல்லாம் நல்ல ரேட் கம்மி தான். இல்லை நெட்டவள்ளி, எனக்கு வீட்டு கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் அம்மா வாங்கி தரவே மாட்டாங்க. எங்கள் அம்மா நிறைய நாளாக காசு கூட்டி வச்சு தான் 1000 rupees சேமிச்சாங்க. அந்த 1000 rupeesக்கு தான் எனக்கு பாக்ஸ், பென், பென்சில் எல்லாம் வாங்கி தந்தாங்க. நீ ஒருக்கா கூட ப்ளீஸ் அம்மா வாங்கி தான் அந்த மாதிரி கேட்டு பாரு. என்ன சரி பூமாரி, நீ அப்படி தான் கேட்கணும். அம்மா என்ன மூடில் இருக்காங்கன்னே தெரியல. நான் சொன்னேன் இல்லை, அப்பாவுக்கு வேறு இப்போ சுத்தமாக வேலையே இல்லை. அந்த அங்கிள் ஃபாரினுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபாரினுக்கு போகவும் 2 லட்சம் ரூபாய் ஏதோ தேவை போல். அதுக்கும் எங்கள் அம்மாவுக்கு காசு கூட்டி வைக்கணும். அப்பா இப்போ பெருசாக வேலைக்கு போகவும் இல்லை, வேலையும் இல்லை. மழை டைம் எல்லாம் யாருமே எங்கள் அப்பாவை வேலையை கூப்பிடவே மாட்டாங்க. அம்மா தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கூட்டி வச்சுட்டே இருக்காங்க. வேறு வீட்டுக்கெல்லாம் வேலை பார்த்து, அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் ஒரு மாட்டு இருக்குல்ல, அதில் உள்ள பாலை கறந்து விற்று அப்படியெல்லாம் தான் காசு கூட்டி வச்சுட்டே இருக்காங்க. சரி நெட்டவள்ளி, நீ கவலைப்படாத. என்ன சரி நெட்டவள்ளி, நீ கவலைப்படாத. என்ன நான் பிகேஜி படிச்சேன்ல, அந்த டைமும் எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம். உங்கள் வீடு எப்படி இருந்தோ அதே போல தான் எங்கள் வீடு இருந்து. அதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பா ஃபாரினுக்கெல்லாம் போய் நிறைய சம்பாதிச்சு அதுக்கப்புறமா வீடு கட்டினாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சொத்தெல்லாம் வாங்கினாங்க. அதே போல் உங்கள் அப்பாவும் ஃபாரினு போனாங்க. ஏன்னா நீங்களும் பெரிய வீடெல்லாம் வாங்குவீங்க. என்ன ஆமாம் பூமாரி, ஆனால் ஃபாரின் போகணும் இல்லை, அதுக்கே 2 lakhs rupees வேணும். சரி நெட்டவள்ளி, கவலைப்படாத. என்ன எல்லாம் சரியாகிடும். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஹாப்பி நியூஸ். நாளைக்கு நம்ம பிரின்சிபலோட பர்த்டே. அதனால காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும் கோல்டு காயின் ப்ரைஸாக தருவாங்க. என்னது கோல்டு காயினா? இந்த டைம் எப்படியும் நெட்டவள்ளியை வின் பண்ணவே விடக்கூடாது. எப்படியாவது நான் தான் அந்த கோல்டு காயினை வின் பண்ணணும். எப்படி எனக்கெல்லாம் கோல்டு காயின் கிடைக்கவே செய்யாது. கலர் பென்சில் வச்சு யாரும் அழகாக கலர்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக கோல்டு காயின் கிடைக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இனி நாளை பார்க்கலாம். நல்லா வீட்டில் இருந்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. என்ன நெட்டவள்ளி, வா நெட்டவள்ளி, நம்ம வீட்டுக்கு போகலாம். நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா. என்ன கண்டிப்பாக உனக்கு கோல்டு காயின் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எனக்கு தான் கலர் பென்சில் இல்லையே பூமாரி. கலர் பென்சில் இல்லாமல் எப்படி அழகாக வரைய முடியுமோ அப்படி அழகாக வர. என்ன ஒருவேளை லக்கில் கிடைச்சா கிடைக்கும். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதை மட்டும் விடவே செய்யாத. சரி பூமாரி, நான் எங்கள் அம்மாட்ட கலர் பென்சில் வாங்கி தரலன்னா என்னால் முடிஞ்சது போல் பென்சில் வச்சு அழகாக வரைய பாக்கி. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். டேய், அந்த கோல்டு காயின் கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்ல. ஆமாம் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். இதுவரை எந்த காம்படிஷன்லையுமே கோல்டு காயின் தந்ததே இல்லை. ஆனால் இந்த லோட்டஸ் வரைய காம்படிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டாக தராங்க. அதனால் நம்ம முழு முயற்சியையும் நல்லா யூஸ் பண்ணணும். டேய், நம்ம ஒரு டீல் பண்ணலாமா? எனக்கு கோல்டு காயின் கிடைச்சா உனக்கும் ஷேரிங் தருவேன். அதுவே உனக்கு கோல்டு காயின் கிடைச்சா எனக்கு நீ ஷேர் பண்ணணும். என்ன சரிடா, சரி ஃபஸ்ட்டு கிடைக்குதானு பார்ப்போம். நெட்டவள்ளி இனிப்போ வீட்டுக்கு வருவா.
நான் வேலையிலேருந்து சீக்கிரமாக அவசரமாக வந்திருக்கேன். அந்த வீட்டில் ஒழுங்காக பாத்திரமே கழுவல. இனி நெட்டவெளிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அந்த வீட்டில் போய் பாத்திரம் கழுவணும். நிறைய வேலை இருக்குது. அம்மா உங்கள்கிட்ட காசு இருக்காமா? இல்லை மக்களே, இந்த வாரம் நிறைய செலவு இருக்குது. எதுக்கு மக்களே காசு இருக்கான்னு கேட்டேன். அம்மா எனக்கு ஸ்கூலில் நாளைக்கு டிராயிங் காம்படிஷன் வைக்கிறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் கொடுப்பாங்களாம். ப்ளீஸ்மா எனக்கு கலர் பென்சில் வாங்கி தருவீங்களாம்மா? மக்களே இப்படிப்பட்ட காம்படிஷனுக்கெல்லாம் சேராது மக்களே, எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன். அம்மா எல்லாரும் சேருவாங்கம்மா, எனக்கு ஆசையாக இருக்குது. எப்படியும் கலர் பென்சில் ஸ்கெட்ச் எல்லாம் வாங்க 50-100 ரூபான்னு ஆகும். அந்த 50-100 ரூபாய் இருந்ததுன்னா உனக்கு சாப்பாடுக்கு நான் ஏதாவது பார்ப்பேன் இல்லை மக்களே. எல்லாரும் நாளைக்கு கலர் பென்சில் எல்லாம் கொண்டு வருவாங்க. நான் மட்டும் பென்சில் வச்சே வரைய போகிறேன். உனக்கு ப்ரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை மக்களே, நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே போகிறதில்ல. என்ன அம்மா நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எங்கள் கிளாஸில் எல்லா பிள்ளைகளுக்கு அம்மாயும் கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும், அதாவது வீட்டில் ஏற்றவே மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஏமா ஆப்போசிட்டாக இருக்கிறீங்க? எனக்கு உனக்கு ப்ரைஸ் கிடைச்சாலும் ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை மக்களே. அதுவும் கலர் பென்சில் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு உனக்கு கலர் பென்சில் எல்லாம் வாங்கி தர முடியாது. அதனால ப்ரைஸ் இல்லைனாலும் நீ கவலைப்படக்கூடாது, சரியா? சரிம்மா சரி, நான் எனக்கு தெரிஞ்சது போல் பென்சில் வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணியேம்மா. நான் ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மக்களே காஃபி கூட சுண்டல் வச்சிருக்கேன், என்ன சாப்பிட்டுட்டு இருந்து ட்ராயிங் ப்ராக்டிஸ் பண்ண. சரிம்மா, நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மக்களே, நான் வெளியில் போயிட்டு வரேன். என்ன? சரிம்மா பார்த்து போங்க. நெட்டவெளிக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க எனக்கு ஆசை தான், என்ன பண்ணியது? நான் இப்போ கலர் பென்சில் வாங்கி கொடுத்தேன்னா நாளைக்கு காய்கறி எல்லாம் வாங்க காசே இருக்காது. பாவம் எல்லாரும் கலர் பென்சில் எல்லாம் வச்சு அழகாக வரைவாங்க. நெட்டவெளி மட்டும் பாவம் பென்சில் வச்சே வரைவா போல. எல்லாம் கஷ்டமும் கொஞ்சம் நாளைக்கு தான். இனி அடுத்த வருஷமாவது அவன் ஆசைப்படியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். கடவுள் நம்மளை எப்பவும் எப்படி வச்சிருக்க போறாரு. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் நல்லா முன்னேறுவோம். எப்படியும் கலர் பென்சில் இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு பென்சில் வச்சு அழகாக வரைய பார்க்கணும். ப்ரைஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல பென்சில் வச்சு எவ்வளோ அழகாக வரைய முடியுமோ அவ்வளோ அழகாக வரையணும். ஒரு வழியாக லோட்டஸ் வரைஞ்சி முடிச்சுட்டேன். ஆனால் இது ரொம்ப பார்க்க அட்ராக்ஷனாக இல்லை, ஏதாவது அட்ராக்ட் பண்ணியது போல இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் கலர் பென்சில் ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ பென்சில் வச்சு ரொம்ப அழகாக வரையணும். இந்த லோட்டஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த லோட்டஸ் தான் வரைவாங்க. நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ப்ரைஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் எனக்கு பெஸ்ட்டு எனக்கு கொடுக்கணும். மக்களே நெட்டவெளி வா மக்களே, உள்ளாடி வா. இல்லை அம்மா கொஞ்சம் நேரம் பிந்தி வாரியம்மா. லோட்டஸ் எப்படி இருக்குது? நல்லா அழகாக இருக்குது மக்களே. ஆனால் ரொம்ப அட்ராக்ஷனாக இல்லை அம்மா. கலர் பென்சில் ஏதாவது உள்ளாடி கொடுத்தா தான் இந்த மாடலில் வரைஞ்சா நல்லா இருக்கும். நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரையணுமா? நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு உள்ளாடி வரேன். என்ன நான் இன்றைக்கி ஃபுல்லாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும் மக்களே, நான் தான் சொல்லிட்டேன் இல்லை ப்ரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லைன்னு. ஆமாம்மா ப்ரைஸ் கிடைக்கலனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ரொம்ப பிடிக்கும்மா. சும்மா ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் ஒரு போட்டியில் சேர்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சேர்ந்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தெரியுமா? நான் என்ன தான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். சரி நான் உள்ளாடி போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நெட்டவெளி அதுக்கப்புறமா நீ ஸ்கெட்ச் வாங்குறியே நெட்டவெளி? இல்லை பூமாரி, நான் பென்சில் வச்சு தான் வரைய போகிறேன். எங்கள் அம்மா எனக்கு வாங்கி தரல. சரி பென்சில் வச்சு உன்னால நல்லா வரைய முடியும், நல்லா வரைய. என்ன பூமாரி நெட்டவெளி ஸ்கெட்ச் கொண்டு வரலையா? இல்லை பிங்கி, அவ கொண்டு வரல, அவங்க அம்மா அவளை வாங்கி கொடுக்கலையா. அம்மா ஒரு ஹாப்பி நியூஸ் பம்பா உனக்கு. நெட்டவெளி ஸ்கெட்ச் கொண்டு வரலையா, அவ பென்சில் வச்சு தான் வரைய போறாளாம். ஐ ஜாலி, அப்போ கண்டிப்பாக எனக்கு தான் கோல்டு காயின் கிடைக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆடிட்டோரியம் வாங்க, ஆடிட்டோரியத்தில் வச்சு தான் உங்களுக்கு காம்படிஷன் நடக்க போகுது. என்ன தவிர எல்லாருமே ஸ்கெட்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம தன்னம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. கண்டிப்பாக என்னாலே முடியும். பென்சில் வச்சு என்னால் நல்லா வரைய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நான் சொன்ன பிளேஸில் அப்படியே இருக்கிறீங்களா? யாரும் மற்றவங்கள காப்பி அடிக்க கூடாது. என்ன மேம் காப்பி அடிக்கிறது என்ன எக்ஸாம் மேம்? டிராயிங் காம்படிஷனில் யாராவது காப்பி அடிப்பாங்களா? சொல்ல முடியாது, காப்பி அடித்தாலும் காப்பி அடிப்பாங்க. யாராவது காப்பி பண்ணுறதை நான் பார்த்தேன்னா அந்த டைமே நீங்கள் வெளியில் போயிடணும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமை கண்டினியூ பண்ணவே முடியாது. மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷன் நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.